எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 13. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசல் பாத்துடலாமா? வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாம். நேத்து மார்க்கெட்ல என்னாச்சு தெரியுமா? 22 கேரட் தங்கம் ஒரே நாள்ல கிராமுக்கு 150 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்த ஒரு பெரிய இறக்கம். சரி, நேத்து மார்க்கெட் முடியும் போது விலைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,970 ரூபாய்க்கும் 24 கேரட் 16,331 ரூபாய்க்கும் இருந்துச்சு. வெள்ளியிலையும் ஒரு சின்ன சரிவு, 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சே 290 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சுதான் நாம இன்னைக்கான கணிப்புக்குள்ள போக போறோம். அப்போ நேத்து இப்படி சரிஞ்ச விலை இன்னைக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கான விலைய ரெண்டு முக்கிய விஷயம் தான் தீர்மானிக்க போகுது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இழுபறி போட்டி மாதிரி நடக்குது. ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையுது. இது நம்மூர் விலையும் கீழ் இழுக்க பாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அது பாட்டுக்கு 91 ரூபாய் 32 பைசாவில ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா நிக்குது. அதனால விலை ரொம்பவும் சரியாம அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு விலையை முடிவு பண்ணும். சரி, இதெல்லாம் ஓகே. இத வச்சு பாக்கும்போது இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன ஆகும்? இதுதானே அவங்க எல்லாரோட கேள்வியும். வாங்க அதுக்கான பதில பார்க்கலாம். நேத்து மாதிரியே இன்னிக்கும் தங்கத்தோட விலை கீழே போகுமா இல்ல ஏறுமா? நம்மளோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னு இப்பவே பாத்திரலாம். எங்களோட அனாலிசிஸ் படி இன்னைக்கு 22 கேரட் தங்கத்தோட விலை கிராமுக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பிரஷர் தான். சரி, தங்கத்தோட கதை இது. அப்போ வெள்ளியோட நிலைமை என்ன? வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சீன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதுல பெரிய மாற்றம் இல்ல. ஆமா, தங்க மாதிரி இல்லாம வெள்ளியோட விலையில இன்னைக்கு பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். நேத்து என்ன விலையில இருந்துச்சோ, அதாவது கிராமுக்கு 290 ரூபாய், கிட்டத்தட்ட அதே விலையில தான் இன்னைக்கும் இருக்கும். இப்போதைக்கு வெள்ளிக்கான மார்க்கெட்ல பெரிய அழுத்தங்கள் எதுவும் இல்ல. சரி, இது இன்னைக்கான நிலவரம். ஆனா கொஞ்சம் ஃபியூச்சரை பார்த்தோம்னா, வரப்போற நாட்கள்ல விலையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வரப்போற மார்ச் 17, 18 தேதியை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தான் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல அவங்க வட்டி விகிதத்தை ஏத்துறாங்களா, இறக்குறாங்களா, இல்ல அப்படியே மெயின்டைன் பண்றாங்களான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு தங்கத்தோட விலையில ஒரு பெரிய அப் அல்லது டவுனை கொண்டு வரலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த தேதியை கவனமா பார்க்கணும். சரி, இந்த அனாலிசிஸ் முடியறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தங்கம்லயோ வெள்ளியிலயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் சொந்தமா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி முடிவெடுங்க. ஏன்னா சந்தைங்கிறது எப்பவுமே ரிஸ்க்குக்கு உட்பட்டது. அதனால நல்லா யோசிச்சு எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்.